ஜாஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பாகம் 1. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்று காலையில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தை வைத்து நான் பேசினேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு என்று பல வசன ஆதாரங்களோடு தியானித்தோம். கிறிஸ்துவுக்குள் ஏன் தெரிந்து கொண்டார்? குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட போய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம் என்பதை எல்லாம் பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிழையற்றவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்களாக அங்கே போய் நிற்க வேண்டுமானால் நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்று உங்களோடு கூட பேசப் போகின்றேன். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37வது 38வது வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நல்லா கவனிங்க. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சம்பவம் கெத்சமனே தோட்டத்திலே நடைபெறுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக பிடித்துக்கொண்டு போய்விடுவார்கள். இயேசு கிறிஸ்து மானிடனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முடிய போகிறது. ஆகவேதான் இந்த கடைசி நேரத்தில் கெத்சமனே தோட்டத்தில் தன்னுடைய இருதயத்தை கொட்டி ஜெபிக்கிறார். சீசர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவானையும் கொட்டி சென்றிருக்கிறார். அவர் ஜெபித்து விட்டு வந்த பொழுதுதான் ஜெபிக்க வேண்டியவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுதுதான் பேதுருவை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலகீனம் உள்ளது என்று சொல்கிறார். நம்முடைய மாமிச பலகீனத்தை பிரயோஜனப்படுத்தி தான் பொல்லாத பிசாசானவன் பலவித சோதனைகளிலும் கண்ணிகளிலும் பாவங்களிலும் விழ வைத்து விடுவான். அவனுடைய தந்திரங்களில் இருந்து நாம் ஜெயம் பெறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்கிறார், 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலகீனம் உள்ளது என்று சொன்னார். ஆவி உற்சாகம் உள்ளது என்றால் அர்த்தம் என்ன? மாமிசம் பலகீனமானது என்றால் அர்த்தம் என்ன? நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27 முதல் 31 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள் என்றா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிருவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, வாசிப்போம். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும், உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் இடர் அடையேன் என்றான். நான் இடர்கள் அடையேன். நல்லா கவனிங்க, அவனுடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போக மாட்டேன். யார் இறஞ்சு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், சேவல் 2 தடவை கூறதுக்குள்ள நீ 3 தடவை என்னை மறுதலித்து விடுவாய். அதுதான் மாமிச பலகீனம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். அதற்கு அவன், நான் உம்மோடைய மறிக்க வேண்டியதான் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். நல்லா கவனிங்க, உம்மோடு கூட மறிக்க வேண்டியது இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. அவனுடைய வைராக்கியம், அவன் இயேசு மீது வைத்திருக்கிற அன்பு. அப்படி என்றால் ஆண்டவரை மறுதலிக்க அவன் விரும்பவில்லை. அவன் சொல்லுகிறானே, உம்மோடு நான் மறிக்க வேண்டியது இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதைத்தான் இயேசு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவி உற்சாகமாய் இருக்கிறபடினால நம்ம ஸ்ட்ராங்கா நின்றலாம், இப்படி நின்றலாம், அப்படி நின்றலாம், இப்படி நடக்கலாம் என்று நினைக்கலாம். நம்முடைய மாமிசம் பலகீனமானது. அதில் தான் பிசாசு அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அதில் தான் பிசாசு பயத்தை கொண்டு வருவான். அதில் தான் பிசாசு தோல்வியை கொண்டு வருவான். அதில் தான் பிசாசு பின்வாங்க வைத்து விடுவான். அதில் தான் பிசாசு பாவத்தில் விழ வைத்து விடுவான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி என்றால் பேதுருவுக்குள் இருந்த மாமிச பலகீனம் என்ன? மார்க் 14வது அதிகாரம் 66வது வசனத்தில் இருந்து. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரமனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றால். நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றால். வாசிப்போம். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து. நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து அந்த இடத்தை விட்டே போயிட்டான். வாசிப்போம். வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவருக்கு சொன்னாள். இவன் அவர்களில் ஒருவன். மறுபடியும் சொல்லுகிறான். வாசிப்போம். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி, நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நல்ல கவனிங்க. ஏன் இந்த மறுதலிப்பு? எதனால இந்த மறுதலிப்பு? மாமிசமோ பலகீனம் உள்ளது என்று சொன்னாரே. நல்ல கவனிங்க. மாமிசத்தோடு தான் பிசாசு போராடுவான், தோல்வியை சந்திக்க வைப்பான், பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்கி விடுவான். அப்படி என்றால் பேதுருடைய வாழ்க்கையில் 3 முறை மறுதலித்து விட்டான். 72வது வசனம். உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிட்டு. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். மிகவும் அழுதான். எதினால் அவன் அழ முடிந்தது? மறுதலித்தானே, 3 தடவை மறுதலித்தானே. ஏன் மறுதலித்தான்? ஜெபம் பண்ணவில்லை. நல்ல கவனிங்க. அவன் 3 தடவை மறுதலித்ததுக்கு காரணம் அவன்கிட்ட ஜெபம் இல்லை, தூங்கிக்கிட்டு இருந்தான். இப்பொழுது அதை நினைவு கூர்ந்து அழுகிறான், மனவேதனைப்படுகிறான். இது எப்படி நடந்தது? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நல்ல கவனிங்க. கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுருச்சு. எதை வச்சு உத்தரவு வாங்கியிருப்பான்? அவன் ஜெபிக்கலான்ட்டு. அவன் ஜெபிக்கலன்னு சொல்லி அவன் உத்தரவு வாங்கியிருக்க வேண்டும். வாசிப்போம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவன் அழுதனுடைய நோக்கம் எதனால? இயேசு விண்ணப்பம் பண்ணினாராம். லூக்கா 22:59 இருந்து வாசிப்போம். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுருவை கர்த்தர் நோக்கி பார்த்தார். நான் சொன்னேனே, அதே மாதிரி நடந்ததா?
வாசிப்போம். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். Because of the prayer of Jesus Christ. அந்த ஜெபம் தான் அவனை தூக்குச்சு. மாமிசமோ பலகீனம் உள்ளது. நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுப்பா. 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? இயேசு பரத்திற்கு ஏறி சென்ற பின்பு 11 சீஷர்களும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் 11 சீஷர்கள் கூடியிருக்கிறது குறித்து எழுதப்பட்டுள்ளது. அடுத்த வசனம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். What's the power of this prayer? இந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 18 முதல் 20. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நல்ல கவனிங்க. தைரியமாய் பேசுகிறார்கள். அன்னைக்கு பயந்து மறுதலித்தவன். வாசிப்போம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நல்லா கவனிக்க வேண்டும். The prayer brings boldness. 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அன்னைக்கு மறுதலிச்சான். இன்னைக்கு அவங்க பேசுற தைரியத்தை வைத்து அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். என கருமையான தேவஜனமே, prayer அவங்களை மிரட்டுறாங்க. அதட்டுறாங்க. பின்வாங்கி போயிடக்கூடாது. நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்னு சொன்னாரே, நீ விழுந்து போகாம இருக்கணும்னா ஜெபம் வேணும். அவங்க கூடி ஜெபித்தார்களாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 21வது வசனம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பயமுறுத்தினார்களாம். மறுபடியும் ஜெபிக்கிறாங்க. 29வது வசனத்தில் இருந்து, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்ல
அனுக்கிரகம் பண்ணான். அந்த ஜெபம்தான் அவர்களை தைரியத்தோடு பேச வைக்கிறது. வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாய் சொன்னார்கள். The power in the prayer. The power. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் பலகீனம் உள்ளது. அதற்காக தான் ஜெபத்தில் காத்திருக்க சொல்றார். நல்ல ஏன் ஜெபிக்க வேண்டும்? நமக்காக. எதற்காக நமக்காக ஜெபிக்க வேண்டும்? தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். தாவீது தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன் தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கொல்லும்படியான சந்தர்ப்பம் வந்த பொழுது கூட தேவன் அபிஷேகித்தவரை தொடமாட்டேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருந்தவன் தான். அவன் வாழ்க்கையிலே ஒரு விழுகை இருந்தது. காரணம் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். நல்ல கவனிங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்குது தேசத்துக்கு விரோதமாய். அவன் ஜெயம் பெற்றுட்டான்னா தாவீது விலங்கு போட்டு கூட்டு போயிடுவான். A critical moment, a dangerous situation, a time of seriousness in his ruling time. அவனுடைய ஆட்சி காலத்தில் உள்ள ஒரு முக்கியமான நேரம் அது. A dangerous time. தாவீது என்ன செய்து கொண்டிருந்தான்? வாசிப்போம். தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். எருசலேமிலே இருந்து இவன் போகல. வாசிப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது, நல்ல கவனியா, தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து தூங்கி கொண்டிருந்திருக்கிறான். அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ஐயா இங்க தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கி கொண்டிருக்கிறவன் உப்பகரியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்திரிய வச்சு அவன் வாழ்க்கையை பிசாசு நாசமாக்கி விட்டான். எந்த வழியில சோதனை வரும் தெரியாது, எந்த வகையில கண்ணியை விரிப்பான் தெரியாது, எந்த வழியில விழ வைப்பான் தெரியாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறாரே. உன்னால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதாப்பா? நல்லா கவனிங்க. Every day we need to pray for ourselves 1 hour. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கவனித்து பார்ப்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.
விழித்திருங்கள் சொல்லிட்டாருனாலே அது ஜபத்தை குறிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32, 33 வசனங்கள். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். குமாரனும் அறியார். இயேசு சொல்கிறார், எனி மொமெண்ட் பிதாவிட்டிருந்து கட்டளை பிறந்துட்டுனா இயேசு வந்துருவாரு. வாசிப்போம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம்தான் அந்த வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். இயேசு சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா ஜெபம் வேண்டும். எல்லாம் கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜபத்தில் தான் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும், நெவர் ஃபர்கெட், எப்பொழுதும். அந்த எப்பொழுதும் சொன்னாரே, அந்த எப்பொழுதும் பண்ற ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாய் இருக்க வேண்டும் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னாரே. காஷனிங் வேர்ட், a caution for the prayer. மேற்கொண்ட அத்தனை வசனங்களுமே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த எச்சரிப்பின் வசனங்கள். சோதனையிலே விழுந்து விடாமல் இருக்கணுமா? பிசாசின் கண்ணி எங்க விரிச்சிருக்கான், எப்படி விரிச்சிருக்கான், அதை அறிந்து தப்பிக்கப்பட வேண்டுமா? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்க வேண்டுமா? ஜெபம் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நல்ல கவனிங்க. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் கரைதிரையற்றவர்களாய் ஒரு சமூகத்தில் காணப்பட
நமக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாமோ ஊழியம் செய்து இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னவர் தான். ஆனால் அவரும் அவருக்காக ஜெபித்தார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்றாரே, அவருக்காக உபவாசிக்கிறார். விழுந்துடக்கூடாது. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜானமே, இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பு நாம் மரித்து விட்டாலும் அல்லது அவர் வருகிற பொழுது நாம் உயிரோடு இருந்தாலும் நம்ம அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு போய் சேர வேண்டுமானால் நமக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. நமக்காக ஜெபிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் இல்லாமலே போக முடியாது. பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஜெபம் உண்டு. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடிய தேவ கிருபையை கேட்டு ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய தேவ ஞானத்தை கேட்கிற ஜெபம் உண்டு. பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய ஜெப தாகத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. அவருடைய கட்டளைகள் என்ன என்ன கட்டளைகள் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவை கொடுக்கிற ஜெபம் உண்டு. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்கிற ஜெபம் உண்டு. வேதத்தை தியானிக்க வேண்டுமே, அதுல தானே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தியானிக்கிற கிருபையை தேவன் கொடுக்க வேண்டுமே, அதற்காக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. ஆவியின் கனிகளுக்காக காத்திருக்கிற ஜெபம் உண்டு. ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிற ஜெபம் உண்டு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா ஜெபத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஒரு சில ஜெபங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னாரே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்றால்
அவருடைய சித்தம் என்ன என்பதே நமக்கு தெரியாதே. நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை எனக்கு தாராண்டவரே. Lord, give me the wisdom and knowledge to understand the will of God, to inherit the kingdom of God. ஆண்டவரத்தில் கேட்கணும். அவர் சொல்லிக் கொடுப்பார். அவருடைய சித்தம் என்ன சொல்லிக் கொடுப்பார். அந்த சித்தத்தின்படி அந்த சித்தத்தை அறிந்து கொள்கிற அறிவை கொடுப்பார். நல்லா கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுங்க, பிரவேசிக்கிறது இல்லை. எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் சரி, நான் செய்யும் ஊழியத்தின் மூலம் எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும் சரி, நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை சுதந்திரித்துக் கொண்டாலும் சரி, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காவிட்டால் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. அதைத்தான் இயேசு சொன்னார். என்ன ஊழியம் செய்தாலும் சரி, அது பரலோகத்தினுடைய என்ட்ரி அல்ல. அதை அறிந்து கொள்ளதான் அதுக்கு அடுத்த 2 வசனங்களையும் சொல்கிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் சொன்னாரே. எந்த காரியத்துக்கும் அவர்கிட்ட போய் கர்த்தாவே கர்த்தாவே நான் இப்படி செய்தேனே, யாருன்னே தெரியாதுன்றவாரு. வாசிப்போம் 22, 23 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நல்லா கவனிங்க. கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. நீ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிசாசுகளை துரத்தலாம், அநேக அற்புதங்களை செய்யலாம். இவையெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே கர்த்தர் அதை சொல்கிறார். நாம் செய்கிற ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா, அதையெல்லாம் பார்ப்பார். இல்லை என்றால் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லிவிடுவார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஞானம் வேண்டும். நல்லா கவனிங்க. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளதே. அதாவது அவருடைய சித்தம் என்ன ஆராயணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னாரே. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று
எழுதப்பட்டுள்ளது. நல்லா கவனிங்க. அவருடைய சித்தம் சொல்றது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் பரிசுத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்தம் தான் பரலோக வாசலில் என்ட்ரி. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது? வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். வாசிப்போம். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்க. உன் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம நினைச்ச உடனே பரிசுத்தமா வாழ்ந்துட முடியாது. அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு கிருபை உண்டு. உன்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு கிருபை உண்டு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் விரும்புகிறதே பரிசுத்தம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றாக்களை நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? You are the temple of God. என கர்த்தர் அங்கே வாசமாய் இருக்கிறார். வாசிப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறாரே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே. தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் வைக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அந்த ஆலயத்தை நீ பரிசுத்தமாய் வைக்க வேண்டுமானால் தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்க வேண்டுமானால் ஒரு சுத்திகரிப்பின் ஜெபம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம்.
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஏன் தேவனுடைய ஆலயம் என்று நம்மளை சொல்லப்படுகிறது? அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த ஆலயத்தை எப்படி வைக்க வேண்டும்? How to maintain the temple of God. எல்லாம் கவனிங்க. எந்த ஆலயத்தை எடுத்தீங்கனாலும் அந்த ஆலயத்தை சுத்தமா வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. பெருக்கி தூசி எடுத்து ஒற்று அடிச்சு கழுவி சுத்தமா வைக்கிறது அதான் ஆலயம். அப்படின்னா ஆலயமாகியும் சரீரம் சுத்தமா இருக்க என்ன செய்ய வேண்டும்? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். நல்லா கவனிங்க. பெர்ஃபெக்ஷன். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் we need a prayer of sanctification. நல்லா கவனிங்க. every day ஒரு சுத்திகரிப்பின் ஜெபம் இருக்க வேண்டும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எந்த பாவத்தை நீ அறிக்கை எடுகிறாயோ திரும்ப அந்த பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை அறிக்கை இடுகிறதற்கு பேரு தான் பிரேயர் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பின் ஜெபம். அதுல தேவன் பிரியமாய் இருப்பார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை செய்தான். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். அப்பொழுது அவர் செய்கிற முதலாவது பிரேயர் சுத்திகரிப்பு, பாவ மன்னிப்பின் ஜெபம். வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதலுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நல்ல கவனிங்க. எப்படி ஆண்டவரை அட்ரஸ் பண்ணி பேசுறான். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதலுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தேவனே. அதை செய்கிறவன் தான் அவன். அந்த தைரியத்தில் போய் நிற்கிறான். வாசிப்போம். நாங்கள் பாவம் செய்து அவனையும் அவன் குடும்பத்தில் முற்பிதாக்களையும் சேர்த்து சொல்றான், தேசத்தை சொல்றான், தேசத்து மக்களுக்காக சொல்றான். நல்ல கவனிங்க. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். Confession is a prayer of confession.
A prayer of sanctification சொன்னாலே a prayer of confession. நல்ல கவனிங்க, என்ன பாவம் செய்தி அப்படியே சொல்ல வேண்டும். அவன் செய்த அத்தனை சொல்லுவான். முழு அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 9வது அதிகாரத்துல 10வது வசனம், ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. ஆண்டவரத்தை அப்படியே ஜெபித்து கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து ஜெபித்துட்டு வர்றான். 20வது வசனத்தில் இருந்து, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திவளியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. நல்ல கவனிங்க, இந்த பாவ அறிக்கையின் ஜபத்தில் உள்ள முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அது தேவனுக்கு பிரியமான ஜபம்? நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற பாவத்தை அவர்கிட்ட சொல்லும் பொழுது you will have the fear of God. உனக்குள்ளேயே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வரும். ஒவ்வொரு நாளும் உன் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துகிற அனுபவம். அதற்கெல்லாம் வசனங்கள் உண்டு. நேரங்கள் இல்லாதபடினால் நான் விளக்கி சொல்லவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் பாவங்களை நீ ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யும் பொழுது நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைகிறாய். You will be sanctified. You will be cleansed by the blood of Jesus Christ. இந்த ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபித்து அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் நீ பிரியமானவனப்பா. ஆண்டவர் மனதுருகிடுவாரு. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் திரும்ப செஞ்சிடக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட்டுறணும். தாவீது பாவம் செய்தான். நாத்தானை அனுப்பி அவன் பாவத்தை சொல்ல வைத்தார். தாவீது தேவ சமூகத்தில் கதறினான். அவனுடைய பாவ அறிக்கையின் ஜெபம் என்ன? நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். சுத்திகரிப்பின் ஜெபம். பாவ மன்னிப்பின் ஜெபம் சொன்னாலே சுத்திகரிப்பின் ஜெபம். உன் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசியும் நீங்க இப்படி சுத்திகரித்துக் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, வாசிப்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும், என் பாவமற சுத்திகரியும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் வேதத்திலே அவர்கள் செய்த ஜெபங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்காக. We need to know how to pray.
a prayer of confession. ஒரு பரிசுத்தமாக்கக்கூடிய ஜெபத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை பாவத்தை அறிக்கை செய்து சுத்திகரிக்க சொல்லி ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. Fear of God. நீ பாவரிக்கை செய்ய செய்ய உனக்குள்ள கர்த்தருக்குண்டான பயம் உண்டாகும். திரும்ப அந்த பாவத்தை செய்யாதபடி கர்த்தர் காப்பார். வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும். நல்லா கவனிங்க, a beautiful வார்த்தை அது. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை தெரிவிக்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம் செஞ்சிட்டான், அங்க நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு அங்க போய் நிற்கும் பொழுது இந்த பாவரிக்கை மன்னிக்கப்பட்டுச்சுதுன்னா உன் பரிசுத்தம் அங்க விளங்கும், உன் நீதி அங்க விளங்கும். அது உனக்கு பரலோகத்துக்குள்ள நுழைய என்ட்ரி பாஸ் கொடுக்கும். Never forget the importance of confession. Never forget the importance of the prayer of sanctification. Every day உனக்காக உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வேண்டும். உனக்காக மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, உன் கணவன், மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் பெற்றோர், அவன் பேர பிள்ளைகள், ஆண்டவரே அவர் செய்த பாவத்தை மன்னிக்க. யோபு தன் பிள்ளைகளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அனுப்புவானா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 7வது வசனத்தில் இருந்து, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இப்படி இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்ப ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால், கல்வாரி சிலுவையிலே எனக்காக சிந்தின ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அவர் மன்னிச்சிட்டாருன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டாகையா. Joy of forgiveness அது பேர். When you have got a peace in your heart after confession, when you get a peace or joy in your heart after confession, நல்லா கவனிச்சுக்கொள்ள வேண்டும். It proves that your sins are forgiven. அவர் மன்னித்து விட்டார். அதனாலதான் அப்படி ஜெபிக்கிறான். வாசிப்போம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். எல்லா அக்கிரமத்தையும் முதுகுக்கு பின்னால போட்டுறான் ஆண்டவரே. நீ ஜெபிக்கும் பொழுது நீ செய்த பாவத்தை பிசாசும் எழுதி வைத்திருப்பான் ஆண்டவரிடத்தில் குற்றம் சாட்டுறதுக்கு. அவர் மன்னிச்ச உடனேயே அவன் புக்கில் எழுதுனதும் ஆட்டோமேட்டிக்காவே அழிஞ்சிடும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் மன்னிக்க மன்னிக்க அவன் புக்கில் இருக்காது,
அவன் தேட வேண்டியதுதான். அது சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவேன் சொல்றாரு, அதுக்கு முதுகுக்கு பின்னால போட்டுருவேன் சொல்றாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இட்ஸ் a powerful prayer. அதனை பரிசுத்தப்படுத்துகிற ஜெபம். இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தில் ஒரு முக்கியமான ஜெபத்தை இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சுத்திகரிப்பின் தேவ செய்தி 2ஆம் பகுதியில் தொடர்கிறது. அதை இந்த யூடியூபில் தொடர்ந்து பாருங்கள்.